கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சீடர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ஒரு வேளை வந்த பொழுது சீடர்களுக்கு அறிவுரைகள் எல்லாம் கூறி அவர்களை ஒலிவ மலைக்கு வர சொல்லியிருந்தார். அப்போ அங்கே நிற்கும்போது சீடர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தானே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி கொண்டு அப்படி நிற்கும்போது அவர் மேகங்களில் எடுத்து கொள்ளப்பட்டு அவர் உயரே பறந்து போனார். அப்போ இந்த போன பொழுது அவர்கள் மேகங்களில் மறைக்கப்பட்ட போது சீடர்கள் அப்படியே அந்த அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வானத்தில் 2 தூதர்கள் தோன்றி அவர்கள் சொன்னார்கள், கலிலிய புருஷர்களே, நீங்கள் ஏன் வானத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவராகிய இயேசு போனது போல மீண்டும் வருவார். ஆனால் வருகிறது வரையில் நீங்கள் ஜெபத்தில் இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அவர்கள் ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்து ஒலிவமலையிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து மேல் வீட்டறையில் ஏறி அவர்கள் அங்கே ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று காணப்படுகிறது. அங்கே யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால் அப்போஸ்தலர்கள், சீடர்கள், இயேசு அப்பாவின் சீடர்கள் இருந்தார்கள், சகோதரர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி தான் இயேசு பின்பற்றின சிலர்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே நாம் வாசித்த பகுதியிலே அப்போஸ்தலர் 1:14 சொல்லப்பட்டு இயேசுவின் தாயாகிய மரியாளும் காத்திருந்தார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ மரியாளும் உயர்த்திருந்த சக்தி கிடைக்கிறதுக்கு இந்த சீடர்களோட காத்திருந்தார். அப்போ இன்றைக்கு மரியாளை ஆராதிக்கிறவர்கள் உண்டு. இந்த வசனப்படி நமக்கு திட்டம் தெளியமாக தெரிகிறது. மரியாள் ஆராதிக்கப்படத்தக்கவள் அல்ல, ஆனால் நாம் ஆதரிக்க அவர்களுக்கு நம்ம வெகுமதி கொடுக்க வேண்டிய ஒரு ஆளாகும் மரியா. அல்லாமல் ஆராதிக்க வேண்டிய ஒரு ஸ்திரீ அல்ல. அவரும் மேல் வீட்டில் பரிசுத்தாவிக்காக காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்படியாக கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பெற்று அவருடைய உயர்த்தெழுதலின் அந்த ஒரு அன்பை ருசித்த சீடர்கள் அல்லனா அந்த சிநேகிதர்கள் அந்த இடத்துல இருந்தவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சிலுவை மரண பாடுகள் ஆராதித்து கழிந்த நாம் இந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தருடைய கிருபைகளையும் கிருபாவரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அதனால் காத்திருந்த ஆண்டருடைய சக்தியான பரிசுத்தாவி நம்மிடத்தில் வருகிறது வரையிலையும் பாவ மன்னிப்புக்கு என்று நாம் ஸ்நானம் எடுத்து பாவத்தை ஏற்றி சொல்லி ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் காத்திருந்து ஜெபிக்கும்போது பரிசுத்தாவி நம்ம மேல் வருகிறார். அவர் வரும்பொழுது நமக்கு உலகத்தில் எங்கும் போய் சாட்சிகளாக இருக்க முடியும். அதனால் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய சமூகத்தில் வந்தேன், அல்ல நான் கர்த்தருடைய வேலை எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிக நேரம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபித்து உயரத்தில் உள்ள பலன் பெறும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சீடர்களும் சகோதரர்களும் தாயும் எல்லாருமா சேர்ந்து உம்முடைய ஆண்டவர் இப்போ நீர் அனுப்புகிற அந்த தேற்றரவானுக்காக ஆண்டவர் அதே போல் அந்த பரிசுத்தாவிக்காக காத்திருந்தது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமானாலும் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பதில் பெற்று நாங்கள் அந்த காரியங்களை ஆண்டவரப்பா செய்யும்படியா, தேவனுடைய வேலைகளை செய்யும்படியா எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பலத்தில் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.